குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோதுமை மாவில் பரோட்டா செய்ய போகிறோம். பரோட்டா வந்து கோதுமை மாவுலேயே நல்லா சாஃப்டாகவே செய்யலாம். இப்போ என்ன நான் பண்ணியிருக்கேன்னா, கோதுமை மாவை எடுத்து நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, பால், கொஞ்சம் நெய் எல்லாமே போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இது கோதுமை மாவுன்றதுனால நல்லா ஊறிடுது. 10 நிமிஷத்துலேயே வந்து ஊறிடும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்ச உடனே இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி மெல்லிசாக நல்லா தேய்ச்சிட்டு ஒரு சின்ன நைஃப் வச்சு லைனாக கட் பண்ணிக்கணும். இப்போது இந்த லைனாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒன்றா எடுத்து அப்படியே நான் மேலே வச்சுருக்கேன். மேலே வச்சு நம்ம பரோட்டாக்கு ரவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை அப்படியே இப்படி ரவுண்ட் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, இது மேலே இப்படி வச்சிடணும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 பீசஸ் வந்து பண்ணியிருக்கேன். இது மேலே வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் எடுத்து, ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் எடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இது மேலே ஊற்றிடணும். நல்லா ஊற்றிட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா ஊறிடும். கொஞ்சம் நல்லா இது பரோட்டான்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் வந்து சேர்க்குறோம். ஆயில் தான் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்துட்டு, ஆனால் பரோட்டாக்கு மைதாவில் வந்து இன்னும் நிறைய ஆயில் சேர்க்குற மாதிரி இருக்கும். இது நார்மல் ஆயிலாகவே இருக்கும். மைதா மாவு வந்து நமக்கு உடம்புக்கும் ரொம்ப கெடுதல். இப்போ நம்ம கோதுமை மாவில் இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து கேட்டாங்கன்னா அழகாக வந்து ஈஸியாக டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம்.